சென்னை பள்ளிக்கரணை அருகே ரெடிமிக்ஸ் கான்கிரீட் நிறுவன உரிமையாளரிடமிருந்து 2,85 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்துல நாளை ஒரே கட்டமாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில வருமான வரித்துறை சென்னையினுடைய 2 இடங்களில் திடீரென சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இது பணப்பட்டுவாடா என்ற புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பு கூறப்படுகிறது. பல்லாவரத்துல பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த லிங்கராஜ் என்பவருடைய வீட்டிலும் அவர் நடத்தி வரக்கூடிய பள்ளிக்கரணை பகுதியில PLR ப்ளூ மெட்டல்ஸ் என்ற ஒரு ரெடிமிக்ஸ் கான்கிரீட் கம்பெனி ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வருமானத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. 2.85 கோடி ரூபாய் பணத்தை இந்த சோதனையில் கைப்பற்றி இருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அந்த கிரஷர் எந்திரத்தில் பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதுல 1 கோடிக்கு மேல அந்த பள்ளிக்கரணை பகுதியில அவர்கள் நடத்தி வரக்கூடிய கிரஷர் எந்திரத்துல இந்த பணத்தை பதுக்கி வைத்திருந்ததாகவும் அந்த பணத்தை கைப்பற்றி இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அவருடைய வீட்டுல பல்லாவரம் பகுதியில் நடத்தப்பட்ட அந்த சோதனையிலும் 1 கோடிக்கு மேலே பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் மொத்தமாக 2,85 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றி இருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணம் யாருடையது என்பது குறித்து, அதாவது எதற்காக இந்த பணத்தை பதுக்கி வைத்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த லிங்கராஜ் என்பவர் தொழிலதிபர் மட்டுமல்லாமல் அவர் அதிமுக நிர்வாகியும் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இது தேர்தல் தொடர்பாக இந்த பணத்தை மறைத்து வைத்திருந்தார்களா என்பது குறித்த தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வருமானத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டுள்ளது.